ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் வறுவல் நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக கத்திரிக்காய் வறுவல் தொக்கெல்லாம் செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல பெரிய கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் கோட் பண்ணுறதுக்காக ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தடவிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தடவிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ வந்து நம்ம இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதை வந்து நம்ம ரவையில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலாக்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மேலே வந்து அந்த கிறிஸ்பி லேயர் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா கத்திரிக்காயும் அந்த மாதிரி ரவையில் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மூடி போட்டு ஒன் சைடு வந்து வேகட்டும். வெந்த அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ஸோ 2 சைடாக வந்துருச்சுன்னா நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு 5 minutes வேகட்டும். ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம கத்திரிக்காய் வறுவல்லாம் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.